காலை வணக்கம். காலங்காலமாக நம்ம வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாங்கள் அந்த நீதி வாங்கி தரோம், பழங்குடியினரை பாதுகாக்கிறோம்லாம் சொன்னால் கூட இன்னும் இந்த இந்தியாவினுடைய வரலாறு புள்ளியியல் கணக்கு பிரகாரம் பல்வேறு பகுதியில் இருக்கிற பழங்குடி மக்களினர் வந்து அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் வேதனைப்படுவது தெரிய வந்து. இப்போ கூட ஒரு 2 நாளுக்கு முன்னாடியோ நேற்றோ அவங்க பிரியங்கா காந்தி வந்து மலையிலேருந்து மிகவும் கடுமையான பயிற்சி செய்து அந்த மலைவாழ் மக்களிடம் போய் சேர்றாங்கன்னு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து பல வசதிகள் செய்து தரப்படுகின்றன. இப்போ அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த உயர் பதவியில் அடைகிறாங்க, மக்களோட மக்களாக இணைந்து வாழறாங்க. ஆனால் இந்த சட்டங்கள் ஏற்றும்போது அந்த பழங்குடியினருடைய உரிமைகளை வந்து கஸ்டம்ஸு யூசேஜை வச்சு முடிவு பண்ணணும், அவங்க இந்துவும் கிடையாது முஸ்லீமும் கிடையாதுன்னு சொல்லி அது வந்து ரொம்ப பாதிக்கப்பட வச்சாங்க. இதனுடைய விளைவாக ஒரு வழக்கு, இந்த வழக்கு வந்து எதை ஆதாரமாக கொண்டு வழங்கப்பட்ட தீர்ப்புன்னு சொன்னால், ஜஸ்டிஸ் ஈக்விட்டி அண்ட் குட் கான்சென்ஸ், ஜஸ்டிஸ் ஈக்விட்டி அண்ட் குட் கான்சென்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நீதி, நேர்மை, நல்ல மனசாட்சி, நீதி, நேர்மை, நல்ல மனசாட்சி, அதுதான் ஜஸ்டிஸ், ஈக்விட்டி அண்டு குட் கான்சென்ஸ். இது எப்போ எதுவுமே இல்லையோ, எந்த ப்ரொவிஷன்ஸுமே இல்லை, நீதியை வழங்க முடியல, ஒரு தீர்ப்பு சொல்ல முடியலன்னும் போது இந்த கோட்பாடை வந்து ஜஸ்டிஸ், ஈக்விட்டி அண்ட் குட் கான்சென்ஸ் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த தீர்ப்பு எதுனா இதில் வந்து ஆர்டிக்கல் 14 டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 3356, ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 3356. இது வந்து ராம் சரண் அண்ட் அதர்ஸ் வேர்சஸ் சுக்ராம் அண்ட் அதர்ஸ். இதில் வந்து ஒரு சொத்து வச்சுட்டு போனவர் வந்து தாய் வழி தாத்தா, அவர் பேர் பஜ்ஜு அலேஸ் பஜன் கவுண்டு. அவருக்கு வந்து அந்த அம்மா அவருக்கு வந்து 6 பிள்ளைங்க, 5 பிள்ளை, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட வாரிசுகள் தான் பார்ட்டிஷன் சூட்டை போடுறாங்க. அதில் வந்து கீழமை நீதிமன்றம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இது வந்து கஸ்டம்ஸு யூசேஜ் எந்த உரிமை பிரகாரம் சொத்து கேட்குறீங்க நீங்கள் நீதிமன்றத்துக்கு எடுத்து வரனால தள்ளுபடி செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட் அப்பலட் கோர்ட்டு அதே முடிவு பண்ணுது, செகண்ட் அப்பீல்லையும் அதே தான் டிசைட் பண்ணுறாங்க. அது வந்து இந்து சக்சஷன் ஆக்ட் 1956 செக்ஷன் 2 பிரகாரம் நீங்கள் வந்து ட்ரைபு, நீங்கள் வந்து இந்துவாக கருத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்தாரு. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, சென்ட்ரல் ப்ரொவிஷன்ஸ் லாஸ் ஆக்ட் 1875 வந்து இந்த லா ஆஃப் ஜஸ்டிஸ், ஈக்விட்டி, குட் கான்சென்ஸை உபயோகப்படுத்தலாம் எப்போ எங்கேயுமே ப்ரொவிஷன்ஸ் இல்லையோ அப்போ என்பது. அந்த ஆக்ட் வந்து 1875, அது 2018 ரிப்பீல் ஆகிடுது. ஆனால் அது ரிப்பீல் ஆனாலும் செக்ஷன் 4 சேவிங் பண்ணி எவையெல்லாம் வந்து நான் இப்போ இந்த ரிப்பீல் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து அவையெல்லாம் வந்து தொடர்ந்து செய்யலான்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு டீப்பாக படித்து பார்த்துட்டு நிறைய வழக்குகள் இதில் விசாரிச்சுருக்காங்க. என்னென்ன வழக்குகள் பார்த்தா அது பேரா 18 பார்த்துங்க. அது ராம் ஜென்ம பூமி கேஸில், அப்புறம் ஷேரியத் ஆக்ட் கேஸ் 1937 கேஸு, வெஸ்டர்ன் யூபி எலக்ட்ரிக்கல் பவர் ஆர்டிக்கல் 14, மேனகா காந்தி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கல் 14 வந்து இறுதியாக என்ன சொல்கிறாங்கன்னா, எதுவோ ஒன்று கஸ்டம்ஸோ யூசேஜோ, ஆனால் எந்த அடிப்படையான சட்டம் இல்லாமல் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொத்தில் வந்து பாகுபாடு பண்ணி அவங்களுக்கு வந்து அது சொத்து தரமாட்டேன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் இல்லை. அதனால் வந்து சம உரிமை ஆர்டிக்கல் 14 பிரகாரம் அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து இந்த ஜஸ்டிஸ், ஈக்விட்டி, குட் கான்சென்ஸ் பிரின்சிபல் அப்ளை பண்ணி ஆர்டிக்கல் 14 அப்ளை பண்ணி அவர்களுக்கு வந்து சொத்துரிமை தருகிறோம், அவங்க சொத்தை கொடுங்க
அப்படின்னு சொல்லிட்டு கீழமை நீதிமன்ற தீர்ப்புகளை ரத்து பண்ணி போட்டிருக்காங்க. ஆக மொத்தம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இந்த டிப்பு 5 இது டிப்பு 6 ஜஸ்டிஸ், ஈக்விட்டி அண்ட் குட் கான்செப்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அது மாதிரி தான் நிறைய இன்னும் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஆதி ஆல்டம் பார்ட்டம் இருக்குது, அதை பற்றி தனியாக ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம். நுமோஜோடா காசான்னு இருக்குது, அதை பற்றி தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இவையெல்லாம் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஆக மொத்தம் இந்த தீர்ப்பை நீங்கள் பார்த்துக்குங்க. காலை வணக்கம், நன்றி.